ஒருத்தர் வந்து 10 பங்கு ரூ. 25,000 வாங்குறாரு. முதல் வருஷம் 4% உயருது, 2வது வருஷம் 8% உயருது, 3வது வருஷம் வந்து என்னாச்சுன்னா குறைஞ்சிது இல்லையா? 10% வந்து குறையுது. அப்போ 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் தொகை? அதுதான் வந்து கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல 4% உயருதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 100 கூட 4 ஆட் பண்ணிக்க வேண்டியதான், 104/100. அடுத்தது 8% உயருதுன்னா 100 கூட 8 ஆட் பண்ணி 108/100. அடுத்தது 10% குறையுதுன்னா 100ல் 10 குறைச்சிக்கணும், 90/100. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லா நம்பரும் பாருங்கள் 2ல் முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம யூனிட் பிளேஸை வச்சு, அதாவது கடைசி நம்பரை வச்சு நம்ம ஆன்சரை போட முடியாது, ஃபுல்லாக தான் நம்ம போட்டாகணும். சரி, ஃபஸ்ட்டு இப்போ இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, அப்புறம் இந்த 25 டேபிள் ஆச்சுன்னா இது 1 டைம் வரும், இந்த 4 டைம் வரும், 4 டேபிள் ஏதாச்சுன்னா 27 வரும். அப்புறம் 27 × 104 × 9 பெருக்கிங்கன்னா 25,272 தான் ஆன்சர்.